இப்போ வந்து நண்டு ரசம் செய்யலாம். நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு சின்ன எலுமிச்சம்பழ அளவு, சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி, சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியும் ஒரு 2 தக்காளியும் சுடுதண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன். இதை நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். நண்டு ரசத்துக்கு 2 தக்காளியையும் புளியையும் ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்குறோம். இதுக்கு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், பெருங்காயம் ஒரு 1/2 ஸ்பூன், அந்த புளிப்புடைய சுவையை இது பண்ணுறதுக்காக ஒரு 1/2 ஸ்பூன் சர்க்கரை, ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ரசத்துக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், பூண்டு வந்து கொஞ்சம் தோல் உரிச்சது ஒரு 2 மட்டும் தோலோட போடுங்க. தோலோட போடும்போது டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை மிக்சியில் கொரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சதை வந்து ரசத்தோட சேர்த்துக்கலாம். நம்ம நண்டோட கால் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து இந்த மாதிரி இடிக்கல்லில் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா இடிச்சுக்கணும். இப்போ வந்து இந்த நண்டை இடித்த தண்ணியை வந்து இதோட நம்ம ரசத்தோட சேர்த்திக்கலாம். ரெடி. இப்போ நண்டு ரசத்தை வந்து எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். எப்போ நம்ம சாதாரணமாக வைக்கிற ரசம் மாதிரி தான். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. கடுகு, கடுகு பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை சேர்த்துடலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம இந்த கரைச்சி வச்சதை சேர்த்திடலாம். தண்ணி மட்டும் உங்களுக்கு புளிப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க. ரசம் நல்லா நுரக்கட்டி வரட்டும். மல்லி இலை தூவிட்டு லாஸ்ட்டாக எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரசம் வந்து நல்லா நுரக்கட்டி வருது பாருங்கள். இப்போ வந்து மேலே லைட்டாக மல்லி இலையை தூவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம நண்டு ரசம் ரெடி ஆயிடுச்சு.